எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இங்கே எல்லாருக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ். நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்கள பார்க்குறதுக்காக போகிறோம். நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மீராமா ஃபேமிலி இப்படியே அம்மாங்களோட சேர்ந்து நல்லா ஒரு ஒரு வைபாக இந்த மாதிரிலாம் நான் கோவில் திருவிழாலாம் இந்த மாதிரிலாம் நான் போய் பண்ணதே இல்லை. கரகாட்டம் போவோம், ஆடுவோம், வைப்போம், அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணி என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து திருவிழா கொண்டாடின அந்த ஃபீல் வேறு லெவல் இருந்துச்சு. நானும் தனனி அம்மாவும் டான்ஸ் பண்ணோம். அப்புறம் அந்த பசங்க ரொம்ப எனர்ஜி. தனன்யா அம்மா, மெஜிரா, மீரா அம்மா எல்லோரும் வேறு லெவல். ஆடி 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 சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம மீராம்மா வந்துட்டாங்க. மீராம்மா, மெஜிரா எல்லோரும் சேர்ந்து ஒரு டான்ஸை போட்டுட்டு சாமி கிளம்பிருச்சு. இதுதான் நம்ம கொண்டுட்டு போன சாமி. சொல்லவே வேணுமா? அம்மா பாடலை போட்டு நல்ல ஒரு வைபோட அம்மா நல்லா பாட்டு பாடினாங்க. பாடிட்டு ஒரு டான்ஸ் வேறு. மீராமானாலே டான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சு இருக்கும்போது வீடியோ கேமரா தெரியுறது ஊற்றுறது வைக்கிறதுலாம் எடுக்கிறது இல்லை. அம்மா இதே தான் நேரத்துல இருந்து கேட்குறேன். அம்மான்றீங்க, ஆனால் அப்பா யாரும் காட்ட மாட்டேங்கிங்க. போட்டோ எடுக்கிறோம், வீடியோ செல்லுல என்ன பாத்தியா? முத்தா கொடு, அவ்வா கொடு, அப்பா கொடு. இல்லை ரஜினா கூட பணம் பேசுறீங்க. தனனி அம்மா அவங்கள பண்ண தெரியுமில்ல, கோயம்புத்தூர்காரங்க. இந்த பிள்ளை என்னைய மாதிரியே இருக்குல்ல, குட்டி பிள்ளைல பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்போ மாமா கொடுத்தோம். ஃபைனலாக ரொம்ப தூரமாக நடந்து கோவில் வந்து சேர்ந்துட்டோமே. இங்கே பாருங்கள், இந்த அம்மனை நேராக நம்மக்கிட்ட வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலுங்க இந்த அம்மன்கிட்ட. அப்பா, இப்படிலாம் இருக்குமான்னு இருந்துச்சு அந்த திருவிழா. இதுதாங்க அந்த மதுரகாளி அம்மன் கோவில். அம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னால் அங்கே வர முடியல, நீ வாமான்னு. ஆனால் இன்றைக்கி தான் அந்த கோயிலை பார்க்குற ஒரு தரிசனம் வந்து யதார்த்தமாக எனக்கு கிடச்சிது. இதுக்கு வந்து நான் மீராம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பக்கம் அந்த அம்மாவை பாருங்களேன், நம்ம பார்க்கும்போதே நமக்குள்ளே ஒரு வைபு. இந்த கோபுரம், இந்த கோவில், இந்த இடம்
வேறு லெவலுங்க. அப்படியே கோயிலுக்குள்ளே எல்லோரும் கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்த உடனே மீரா அம்மா அப்புறம் எல்லாருமே போனோம் உள்ளே. கோவிலை சுற்றி வந்து தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான், மீரா அம்மா எல்லோரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ரெஜினா ஓடி வந்து அவங்க பக்கத்தில் பார்த்தா என் கையை நீட்டினா அவங்க ஹைட்டுங்க. இவ்வளோ வளர்த்தியாங்க வளர்ந்து நிற்கிறது பாருங்க. என் கையை நீட்டுறேன், அவ்வளோ ஹைட்டு. அதனால தான் நம்ம வந்து வளர்த்தியாக இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து நம்ம போகக்கூடாதுங்கிறது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அம்மாங்களோட வரும்போது அந்த ஃபீலு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோவில் வந்து மதுரை காளியம்மன், நம்ம தொட்டியம், திருச்சியில் வந்து தொட்டியமில் இருக்குது அந்த கோவில். அம்மாவங்களுக்கு வந்து அது குலசாமி மாதிரி. என்னோடய அம்மா வீட்டு கோவில் மாதிரி இந்த கோவில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவங்க கூட இருந்தது வந்து என்ன பாப்பாங்களை கூப்பிடாம போயிட்டோம். திடீர்னு அவங்க கூப்பிட்டதுனால நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து அப்படியே அங்கே போயிட்டேன். இல்லைனா பாப்பாங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போனோம். ஸோ எல்லாருக்கும் இந்த கோவில் வந்து ஒரு குலசாமி மாதிரி. அப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டால் நம்ம கேட்டது எல்லாமே அந்த அம்மா கொடுப்பாங்களாம். ஸோ அம்மா உனக்கு என்ன வேணுமோ மனசார கேளுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வந்துட்டேன். சாமிலாம் கும்பிட்டு வெளியே வரும்போது அவங்க மடி நிறைய நமக்கு பூ கொடுத்தாங்கங்க. அந்த பூ கொஞ்சம் தலையில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் கோவிலுக்கு போய். அப்புறம் அந்த கோவிலுக்கு எல்லாருமே பூ கொண்டு வருவாங்களாம். பூ கொண்டு வந்து போடுறது தான் அந்த கோவிலுடைய முறை. ஸோ அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னையும் கூப்பிட்டு பூலாம் கொடுத்து அதை கொண்டுட்டு போய் எல்லாருமே நிறைய விதவிதமான பூ, எல்லா பூக்களும் அந்த அம்மாவுக்கு மட்டுமேங்கிற மாதிரி எல்லா பூக்களையும் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு வந்து அங்கே கொண்டுட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த வரிசையில் போய் நானும் ஒரு கூடையை தூக்கிட்டு பூவெலாம் எடுத்துகிட்டு நம்ம மதுரை காளியம்மன் கோவிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லோரும் இந்த அளவுக்கு திருவிழா நடக்குமா அப்படின்னு பார்த்ததில்ல. நம்ம வந்து மதுரையில் சித்திரை திருவிழா பார்த்துருக்கேன். வேறு கோவில் திருவிழாலாம் கரகாட்டம் போயிருக்கேங்க. ஆனால் நான் வந்து அனுபவித்தது கிடையாது இந்த மாதிரி. ஸோ அப்படியே பூவெலாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மனதுக்கு ஒரு நிறைவாக, அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக, இது எல்லாமே மீரா அம்மா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எல்லோரும் தான். மீரா அம்மாவுடைய அண்ணன், தம்பி எல்லாருமே, தனன்யா அம்மா, மெஜீரா, நாகரிகமாலா மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்ற எல்லாருமே இருந்தாங்க. ஸோ வளைச்சி எங்கள் அண்ணங்க எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோவிலில் போய் பூலாம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உள்ள கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதெல்லாம் காட்ட முடில. வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா? அந்த ஃபேமிலி அவங்க எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தினாங்க. அதில் வந்து என்னையும் அதில் உட்கார வச்சுருந்தாங்கங்க. அதுதாங்க என்னால் மறக்கவே முடியலங்க. என்னையும் உட்கார வச்சு அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு செலுத்தின அந்த மரியாதையை நமக்கும் செலுத்தி, ஏன்னா நம்ம வந்து மீரா அம்மாவுடைய பொண்ணு இல்லையா? ஸோ அம்மாவோட பொண்ணுங்கிறதுனால அந்த மரியாதை, தாயோட பெருமை பிள்ளைக்கும் கிடைக்குங்கிற மாதிரி அம்மாவுடைய அந்த பெருமை வந்து எனக்கும் கிடச்சிதுங்க. அதில் ரொம்ப சந்தோஷங்க. அங்கே ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்து கடைசியில் அங்கே எல்லாருக்கும் சந்தனம், குங்குமம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே வச்சு முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் கடைசியில் கோவிலில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து நமக்கு மரியாதை செலுத்தினாங்க, ஷால் போட்டாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்ன சொல்கிறதுக்குன்னே எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் நேற்று எதிர்பாராமல் மீராம்மா, எனக்கு வந்து மீராம்மா கூட இருக்கிறது வந்து என்னோடய ஃபேமிலி, எங்கள் அம்மா அந்த மாதிரிங்க. ஸோ அதை அம்மாவை பார்த்தியா, அப்பாவை கேட்டியா அப்படி பாருங்க, அப்பாவை பார்த்தியா அப்படி பாருங்க. எல்லாம் பாட வேண்டியதுதான். பாரு, நம்ம தான் எங்க இருந்து ஆடிட்டு வந்தோம் பரமேஸ்வரி. இல்லம்மா, நான் கோவில் திருவிழாவில் போய் ஆடி இருக்கேன். திருவிழாவை நான் அனுபவிச்சது தான் ஃபர்ஸ்ட் டைம். நீ சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. பார்த்தேன் சுத்தன வீதியவே எத்தனை தடவை சுத்தி அடிச்சு, காலெல்லாம் ஜல்லியில குத்தி கொஞ்சம் தூரம் இதே டைலாக் தான் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். வடிவேல் சார் ஒரு படத்துல கண்ணாடி செல்லு மேல ஆடு இருப்பாரு, ஆடாமல் ஆடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிப்போச்சு நமக்கு.
இதில் வேற என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் ரசனா குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். இல்லையே சர்பத்தா பார்சல் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு யார் கொடுத்தான்? அடி வாங்குறது ஒருத்தர், ஐஸ் சூப்பர் ஒருத்தருங்கிற மாதிரி ஆகி போச்சு. அடி அதுவும் வாங்கிட்டேன். அது அந்த மாதிரி ஆகி போச்சு. இல்லை அப்பளவே சாமி கும்பிட்றது கொஞ்ச நேரம் இவ்வளோ லைனில் நில்லுடின்னு சொன்னா அம்மா நான் கம்பிக்குள்ளே பூந்து போறேன்னா நீ அப்பளவே சிரிச்ச பத்தியா டைல்ஸ் மேலே விழுந்துட்டாம்மா. விழுந்ததுன்னா அப்படியே டைல்ஸ் ஆடுது. நான் சொன்ன கோயில் சேதாரமாக இருந்தாலும் வேண்டாம் கம்முனது அப்படின்னு. அப்பதான் போகும்போது ஆதாரம் கட்டிட்டு போகணும். ஆமா நான் ஆட வந்து இந்த சம்மானம் கூட நம்ம எதுவும் வாங்கல. இவ அதுக்குள்ள சேதாரம் கட்ட வச்சிருவாளாட்டுக்கு. அப்புறம் 10 வருஷத்துக்கு வித்தால கதவே ஒரு 10 வருஷத்துக்கு சும்மா ஆடிட்டு போ. அவளைத்தான் இந்த கோயிலுக்கே என்ன நேர்ந்து விட்டுட்டு போயிருங்கிறேன். நான் என்னங்கிறேன், நீ முத வந்திருக்கிற வந்ததுதான் வந்து அம்மாவை இங்கேயே நேர்ந்து விட்டுட்டு போயிரு. மதுரகாளி ஆத்தா கோயில் வாசல்லே வருஷம் 360 நாள் நான் இங்கேயே ஆடிக்கிட்டே இருக்கிறேன். எது இந்த பக்கம் அரியலூர் பக்கம், பெரம்பலூர் பக்கம், ஜெயங்கொண்டம், துறையூர் இந்த பக்கம் எங்கேயாவது வந்தீங்கன்னா மனசு இருந்தா வந்து பாரு. என்ன விட்டுரு. இங்கே கரகாட்டம்லாம் வைக்க மாட்டாங்க எங்கம்மா இந்த சரௌண்டிங்ல. இங்க கரகாட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்கம்மா. ஒரு சண்டையாகும் போல. நல்ல கரகாட்டமா வைப்பாங்க போல. நம்மளும் நல்ல கரகாட்டம், நல்ல கரகாட்டமா வைப்பாங்க. நம்மளும் வைக்க மாட்டாங்க. எல்லா நிகழ்ச்சியும் வைப்பாங்க. இங்கதான் நிக்கிறம்மா. நன்றிம்மா மகேந்திரா, நன்றி நன்றி. வாமா தங்க பரமேஸ்வரி வாசாமி நில்லுமா. ரொம்ப சந்தோஷம்டா. கவர் பண்ணியா இல்லையா? கவர் பண்ணிட்டாரு. நல்லா இருமா, நல்லா இருப்பாங்க, நல்லா இருமா, நல்லா இரு. இவ்வளவு நேரம் பரமேஸ்வரி மனசு வரல. ஆசீர்வாதம் தான் வாங்குதான் புள்ள நினைச்சு. கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா மாத்தி விட்டுலாம். எனக்கு இல்ல பரமேஸ்வரிக்கு பஞ்சமிட்டாய் கலர் தான் ரொம்ப எப்பவுமே பிடிக்கும். எடுத்துக்கு சாமி, அதனால என்ன இப்படி திரும்பறதுக்குள்ள உலகத்துல என்னெல்லாம் பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்த்துங்க. திரும்பிதான் ஓம் சக்தி பராசக்தி நடந்து பார்த்தோம். என்னம்மா சந்தேகம்? உட்காருங்கம்மா நீங்க. அம்மா அப்படியே தள்ளி வரணும். ஆமா உட்கார் சாமி. அதுதான் உட்காருமா. எப்படி முடிவு பண்ணுவேன்னு கேட்டீங்க. எல்லாமே ஆன் தி ஸ்பாட். ஆமா ஆமா. என்னம்மா அப்படி மட்டும் அம்மாவை கேவலப்படுத்துமா? நான் சொல்றேன் பேசிடுறேன். ஓட்ட முடியாது. அதுதான் வேற என்ன இப்பதான் ஆன் பண்ண போறேன். வச்சுட்டுமா இங்க வச்சுட்டுமா. ரெண்டையுமே மாட்டலாம் சாமி. இங்க மைக் ரெண்டுமே மாட்டவா இங்க வச்சு போதுமா? ஓகே பச்சை கேமராவையும் ஓகேம்மா. இவன் இந்த மைக் இங்க போயிரு, இந்த மைக் இங்க போகும். இன்னொரு 4 மைக் இருந்து கொடுத்தீங்கன்னா வரிசை அப்படி மாட்டிக்கிறோம். சரிம்மா. ஓகேவாம்மா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம்மா. நான் உங்கள் கோவை மீரா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியம் கவுத்தரசனூரில் இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 1 வந்து நம்ம தொட்டியம் திருவிழா. எல்லா ஊருமே திருவிழா நடக்கும். எங்கள் ஊரில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெட்டை போட்டி அது தலையில் தூக்கி கொண்டாடுற ஒரே ஒரு ஊர் நம்ம தொட்டியம் மதுரகாளியம்மன். கேட்கும் அவங்க டிஸ்டர்ப் ஆகாது. மதுரகாளியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நடக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அடிக்கடி வந்திருக்கோம், இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இவங்கள பரமேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்டவங்கன்னு நான் சொன்னேன். அவங்க அரியலூரில் இருந்தாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் உடனே கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே வந்ததே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாலி பாய்ஸ் அவங்க பூ கொண்டு வந்திருந்தாங்க சாமிக்காக தொட்டியத்துலேருந்து. அப்போ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமேஸ்வரிக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு. அப்போ அம்மா நான் நிறைய கோயிலுங்களுக்கு போகிறேன், கரகாட்டம்
நீராட போயிருக்கிறேன், நிறைய சாமி கும்பிட போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம இருந்தது கிடையாதுமா. இங்கே இருந்து பார்த்த உடனே எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பூ கொண்டு வந்தவங்களும் இன்னைக்கு நம்ம மட்டும் இல்லை, நிறைய மக்கள் மதுரை காளியம்மனுக்கு பூ கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே குறைவில்லா செல்வத்தோட, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட, சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட, பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போட எல்லாரும் 100 வருஷம் அந்த மதுரை காளி புனிதல் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா. ரொம்ப சந்தோஷம். கோயில் நிர்வாகமும் நம்ம பூ கொண்டு வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட வந்த அத்தனை உறவுகளுக்குமே அவ்வளோ சக மரியாதை பண்ணாங்க. அதை தாண்டி மதுரை காளியம்மனோட அருளும் கிடைச்சிருக்குது. பட்டாம்பூச்சி சேனல் உங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்குது, பட்டாம்பூச்சி வெட்டி பேச்சு விபஸ் போச்சு, 2 சேனலுக்குமே வீடியோ போயிட்டு இருக்குது. நம்மளோட வீடியோ நம்ம எடுக்கல, 2 சேனலுமே வரும், தொடர்ந்து பாருங்க. நான் சொன்னதுக்கோசரம் திடீர்னு என்ன டக்குன்னு எப்படி என்னை கூப்பிட்டீங்க? அதாவது சாமி எல்லாமே அம்மாங்க எல்லாமே வந்துட்டாங்க, பரமேஸ்வரி வரவே இல்லை நம்ம ஊருக்கு, இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரமே கூப்பிட்டு. திடீர்னு எப்படி கூப்பிட்டாங்க? பரமேஸ்வரி கூப்பிட்டா தெரு வந்துருவான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். சரிம்மா. இல்ல நான் நிறைய கோயிலுக்கு ஆட போயிருக்கேன், திருவிழாலாம் அனுபவிச்சதெல்லாம் கிடையாது. எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன், நம்மள ஏன் ஒரு திருவிழாவுக்கு கூப்பிட மாட்டுறாங்கன்னு. இது என்னோ என் வீட்டு கோயில் மாதிரி எனக்கு. இன்னும் திருவிழாவே இல்லைம்மா. திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாரம் அம்மனுக்கு பூச்சேரி திருவிழா நடந்துட்டு இருக்கும், அதுக்கானதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. பரமேஸ்வரி வந்து இதுவே திருவிழாவா நினைச்சிட்டாங்க. திருவிழா இன்னும் அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஏப்ரல் ஆரம்பிச்சு. ஏப்ரல் கண்டிப்பா வரணும். சரியா? 1ஆம் தேதி சொன்னாங்க பழங்கள்லாம் எடுத்து எடுத்து வைமா. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நன்றி. செவ்வாழை சாமி கிட்ட போட்டவங்க அப்படியே அம்மன் மாதிரியே இருக்காங்க பாருங்களேன். கடைசியில் அவங்கள பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய பட்டாம்பூச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.